அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 25 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்மை வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு 30க்கு ஒரு 25 கொஷினுக்காக ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். எத்தனை கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பற்குழிகள் அடைக்க பயன்படும் உலோக கலவை எது? பற்குழிகளை அடைக்க பயன்படுற உலோக கலவை. ஸோ இந்த உலோக கலவையை நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அமல்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த உலோக கலவையை நம்ம என்ன சொல்லுவோம்? அமல்கம் அப்படின்னு அதை சொல்லுவோம். இதில் பாதரசம் இருக்கும், வெள்ளி இருக்கும், தகரம் இருக்கும். பாதரசம், வெள்ளி, தகரம் சேர்ந்தது தான் அமல்கம். இதை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. மரபு நோய். இதை கொடுத்துருக்கிறதுல எது மரபு சார்ந்த ஒரு நோய் அப்படின்னா அல்பினிசம் அப்படின்னு சொல்லலாம். இது நிறமி குறைபாடு. புரத குறைபாட்டு நோய் அப்படிங்கிறத குவாஷியாக்கர். இது குழந்தைகளுக்கு வர ஒரு புரதச்சத்து குறைபாடு. நரம்பு செயல் குறைபாடு, இதை பெரிபெரின்னு சொல்லலாம். வைட்டமின் B1 குறைபாட்டால் வரும். கால்சியம் குறைபாட்டு நோய் அப்படின்னா உங்களுக்கு ரிக்கெட்ஸ், எலும்பு மெலிதலை நம்ம குறிக்கலாம். மூன்றாவது வினா, மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை பராமரிக்கும் ஹார்மோன் எது? ஸோ இது எதுனா ப்ரோஜெஸ்டிரான் தான். அதாவது கர்ப்பத்திக்கு தயார் செய்யும். அடுத்தது அந்த கர்ப்ப காலத்தை சீராக வச்சுக்கும். ஓகேங்களா? இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது என்னென்னா இரண்டாம் நிலை பாலின பண்புகள் சொல்லுவோம்ல, அதுக்கு முக்கியமாக இது பயன்படும் ஈஸ்ட்ரோஜன். ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சரு. ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தினது யார்? ஸோ ரைத்துவாரி முறையை அழகாக பண்ணது யாருன்னா அக்பர் தான். ஆனால் அதை அறிமுகப்படுத்துறது முதலான்னா ஷெர்ஷா சூரி. ஓகேங்களா? விவசாயிகள்கிட்ட நேரடியாக நில வரி வசூலிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது ஷெர்ஷா சூரி தான். அதை கரெக்டாக பண்ணது அக்பர் தான். அடுத்து பாருங்கள், பணியாளர்களை பற்றி தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீல கழுத்துப்பட்டை, சிவப்பு கழுத்துப்பட்டை, வெள்ளை கழுத்துப்பட்டை, வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை அப்படின்னு ஒரு 4 கேட்டகரி இருக்குது. இதில் எந்தெந்த தொழில்கள்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக போய்டும். இதில் மாறி இருக்குது, நான் ஆர்டராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முதன்மை தொழில் அப்படின்னா சிவப்பு கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் வரும். இதில் நமக்கு தேவையான உணவு, வேளாண்மையை பற்றி இருக்கும். ஓகேங்களா? இந்த தொழில் செய்கிறவங்கள இதில் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக 2வது இடத்துல பார்த்திங்கன்னா நீல கழுத்துப்பட்டை. ஸோ இதில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழிலான உற்பத்தி சார்ந்தது. இப்போ சர்க்கரையாக இருக்கலாம், இரும்பு உற்பத்தி, இதை குறிச்சிக்கலாம். அடுத்தது வெள்ளை கழுத்துப்பட்டை. அதாவது 3ஆம் நிலைனா இளஞ்சிவப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கல்வி, நீதித்துறை, மருத்துவம் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது தான் நமக்கு வெள்ளை. இந்த வெள்ளை கழுத்துப்பட்டை இருக்குல்ல, இதுதான் 4ஆம் நிலை. இது உயர் தொழில்நுட்பத்தை சார்ந்தது, தொழில்நுட்ப பணியாளர்களை சார்ந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிவப்பு வரும், 2 நீலம் வரும், 3 வெளிர் வரும், 4 தான் வெள்ளை வரும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வறுமை ஒழிப்பை குறிக்கோளாக கொண்ட 5 ஆண்டு திட்டம். இது வறுமை ஒழிப்பை குறிக்கோளாக கொண்டது 5வது 5 ஆண்டு திட்டம். 5வது 5 ஆண்டு திட்டம். ஸோ இதுதான் இந்திரா காந்தி இந்த திட்டத்தில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கரிபி ஹடாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையை ஒழிப்போம். கரிபி கடாவோன்னா வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிறது. மக்கள் தொகை வளர்ச்சியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் இது. மக்கள் தொகை வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்கிற ஒரு மாநிலம். மக்கள் தொகை கிடையாது, மக்கள் தொகை வளர்ச்சியில் 2011 கணக்கெடுப்பின்படி மேகாலயா இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. வளர்ச்சி வேறு, மக்கள் தொகை வேறு. தலா வருமானம் கீழ்கண்டவற்றில் எதை சுட்டி காட்டுகிறது? தலா வருமானம் கீழ்கண்டவற்றில் எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுது. மக்களோட வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுற ஒரு கருவியாக அது இருக்கும். ஒரு நாட்டோட மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தா கிடைக்கிறது தான் தலா வருமானம். ஓகேங்களா? அது மக்களோட வாழ்க்கை தரத்தை நமக்கு காட்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுபவர் யார்? நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடரை கூட்டுபவர் யார்?
குடியரசுத் தலைவர். ஸோ இது எதன் மூலமாக அவர் கூட்டுறாரு அப்படின்னா, அரசியலமைப்பில் 108வது சட்டம் இருக்குல்ல, 108ன் கீழே அவர் நாடாளுமன்றத்தோட கூட்டுற அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார், கூட்டுறதுக்கு உண்டானதாக இருக்கார். இதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா சபாநாயகர். அடுத்தது பொறுத்துக. தேசிய நெருக்கடி எந்த சட்டப்பிரிவு மூலமாக கொண்டு வருவாங்கன்னா 352 மூலமாக கொண்டு வருவாங்க. நிதி நெருக்கடி எதன் மூலமாக கொண்டு வருவாங்க? 360 மூலமா. மாநில நெருக்கடி 356 மூலமாக கொண்டு வருவாங்க. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது 370 படி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதை நீக்கி தூக்கிட்டாங்க இப்போ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர்கள் பதவி வகித்ததை ஏறு வரிசையில் எழுதணுமா? ஏறு வரிசையில் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு விவி கிரி இருப்பார், 1969. அடுத்தது நீலம் சஞ்சீவ ரெட்டி, இவர் 1977ங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் இருப்பார், 1987. அடுத்தது சங்கர் தயாள் சர்மா 1992 இருப்பார். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்னா ஆளுநர் தான். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்த நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது? இந்தியாவோட முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்த நகரங்களுக்கு இடையே அமைச்சாங்க? அகமதாபாத்லேருந்து மும்பை வரைக்கும் அமைச்சாங்க. இது ஜப்பானோட ஹெல்ப்போட நம்ம அமைச்சோம். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 2017 ஜூலை 1. 2017 ஜூலை 1 இந்தியா முழுவதுக்கும் வந்துச்சு. நாட்டில் உள்ள குழந்தை தொழிலாளர்களை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு என்ன? ஆன்சர் என்ன? 2025 இலக்கு நிர்ணயித்தாங்க. ஸோ நீக்க முடியலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதலில் எந்த மாநில அரசு குடும்ப நல கமிட்டியை அமைத்துள்ளது? இந்தியாவில் முதலில் எந்த மாநில அரசு குடும்ப நல கமிட்டியை அமைச்சுது? திரிபுரா தான் இந்த கமிட்டியை போட்டாங்க. ஓகேங்களா? அதாவது குடும்ப நல விவகாரங்களை கையால் தனி கமிட்டியை இவங்க போடுறாங்க. இந்தியாவின் முதல் விலங்குகளுக்கான சட்ட மைய பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு? ஹைதராபாத்தில் தொடங்கியிருக்காங்க. நல்சார் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அங்கே தான். நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்தியாவோட முதல். மத்திய அரசின் சௌபாகியா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? மத்திய அரசோட சௌபாகியா யோஜனா திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதி கொடுக்கணும், மின்சாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அறநிலைய சட்டம் 1926 கொண்டு வந்தாங்க. ஸோ சரிதான். பெண்களுக்கு வாக்குரிமை 1929 கொடுத்தா சொல்லியிருக்கு, ஆனால் 1921 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் தப்பாக இருக்குது. சுயமரியா இயக்கம் 1925 ஸ்டார்ட் பண்ணாங்க. இழவு வார தொடக்கம் அப்படிங்கிறது 1940 தொடங்கினாங்க. ஸோ அதெல்லாம் சரிதான். காமராசர் அமராவதி சிறையில் 3 ஆண்டுகள் அடைக்கப்பட காரணம் என்ன? காமராசர் அமராவதி சிறையில் அடைக்கப்பட காரணம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 நடைபெற்ற அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டு அமராவதி சிறையில் அடைக்கப்படுறார். காந்தியடிகள் எந்த நிகழ்வை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என குறிப்பிட்டார்? கிரிப்ஸ் தூதுக்குழு இருக்குல்ல, அவங்களோட அறிக்கையை தான் அப்படி சொல்லுவார். 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு பரிந்துரைகளை கொடுக்குது. ஸோ இதை தான் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் விமர்சிக்கிறார். ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? 9வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு. 9வது அட்டவணை. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்கள் என்ன? சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. சமதர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ இதில் 2 வார்த்தை தான் நமக்கு இருக்கும். சமதர்மமும் மதச்சார்பின்மையும் இருக்கா? அப்போ இது ஆன்சரு. இதில் ஒருமைப்பாடுங்கிறதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நான் கொடுக்கல, பட் 3 வார்த்தையை சேர்த்தாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. ஓகேங்களா?
ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 1993 அதுதான் சரியானது. அக்டோபர் 12, பட் நான் ஆப்ஷனில் அக்டோபர்னே கொடுக்கல. ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஆகஸ்ட் இல்லை, அக்டோபர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2005. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இந்த டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒன்று தாளோபைட்டுகள் பாசிகள்னு சொல்கிறாங்க, அது சரிதான். ப்ரையோஃபைட்டுகள் இருவாழ்வியலுங்கிறாங்க, அதுவும் சரிதான். இந்த டெரிட்டோஃபைட்டுகள் அப்படிங்கிறாங்கல்ல, இதை மாசுகள்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. ஏன்னா டெரிட்டோஃபைட்டுகள்ங்கிறது நிலத்தில் வளர்கிற முதல் வாஸ்குலார் திசுக்களை கொண்ட தாவரங்கள் தான். மாசுகள் அப்படின்னு சொன்னோம்னா அதை ப்ரையோஃபைட்டுகள் நம்ம சொல்லலாம், ப்ரையோஃபைட்டுகளை சொல்லலாம். ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் விதைகளற்ற நிலத்தாவரங்களை சொல்லலாம். மாண்டேகு செம்சுபோ சீர்திருத்தத்தில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? எது பொருந்தாதுன்னா, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டது 1909ங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின்படி. 1919 மாண்டேகு சீர்திருத்தத்தின்படி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 19 படி அல்ல, 1909 படி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1966. கிராம நிர்வாக அலுவலரின் நியமன அதிகாரி யார்? கிராம நிர்வாக அலுவலரோட நியமன அதிகாரி யார்? வருவாய் கோட்ட அலுவலர், ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் உள்ள சர்க்கங்களின் எண்ணிக்கை என்ன? பெரிய புராணத்தில் இருக்க சர்க்கங்களின் எண்ணிக்கை 13 இருக்குங்க. இதில் 4286 பாடல்கள் இருக்குது. 4286 பாடல்கள் இருக்குது. பெரிய புராணம் சேக்கிழார் இயற்றியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கிறேன். பட் எத்தனை கொஸ்டினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க மக்களே. உங்களை மீட் பண்ணலாமா? நன்றி, வணக்கம்.